ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் தினேஷ். இது உங்கள் வெர்ஸ்டைல் ப்ரோ. இன்னைக்கு நம்ம வெர்ஸ்டைல் ப்ரோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த வரப்போகிற 2025ஆம் ஆண்டு என்ன மாதிரியான தொழில்கள் செய்தால் அது நமக்கு லாபகரமாக இருக்கும் அப்படின்றத பற்றி தான் இந்த பதிவு. ஸோ நம்ம இந்த பதிவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, 2025 ஒரு எந்த வகையான தொழில்கள் நம்ம செஞ்சோம் அப்படின்னா அது நமக்கு லாபகரமானதாக அமையணும். ஸோ நம்ம பிஸ்னஸ் அப்படின்னு நம்ம பண்ணாலே நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ப்ராஃபிட்டபுளாக இருக்கணும்னு தான் நம்ம நினைப்போம். ஸோ அப்போ அந்த ப்ராஃபிட்டபுள் பிஸ்னஸ்னால் எது, ப்ராஃபிட்டபுள் நமக்கு எப்படி கிடைக்கும், ப்ராஃபிட் நமக்கு எப்படி கிடைக்கும்? ஸோ ப்ராஃபிட் ஒன்று இருந்தால் தான் நம்ம பிஸ்னஸே பண்ணுவோம் இல்லையா? ஸோ அப்போ நம்ம பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னா நமக்கு வந்து ப்ராஃபிட் வந்து ரொம்பவே முக்கியம். ஸோ இப்போ எந்த மாதிரியான பிஸ்னஸ் எல்லாம் இந்த வருஷம் நல்லா இருக்க போது, என்னென்ன விஷயங்கள் வந்து நமக்கு வந்து நல்ல பலன்களை தரப்போகுது, என்னென்ன விஷயங்கள் நமக்கு நல்ல க்ரோத்தை வந்து கொடுக்க போகுது அப்படின்றது தான் நம்ம இந்த பதிவில் வந்து பார்க்க போகிறோம். இது முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் நியூமராலஜி 2025. ஸோ நம்ம ஆல்ரெடி முந்தைய பதிவில் வந்து பார்த்தோம் 2025 எப்படி இருக்கும், யாருக்கெல்லாம் ரொம்ப சாதகமாக இருக்கும் அப்படின்ற விஷயங்கள் பார்த்தோம். ஸோ அந்த வகையில் இது வந்து முழுக்க முழுக்க பிஸ்னஸை பற்றின ஒரு செக்மெண்ட். ஸோ அந்த செக்மெண்ட்டில் யாரெல்லாம் வந்து இப்போ ஒரு எபோவ் 30க்கு மேலே இருக்கீங்களோ இல்லை 25க்கு மேலே யாரெல்லாம் பிஸ்னஸ் ஓனாக பண்ணுறீங்களோ, இல்லை நான் வந்து ஜாப் போயிட்டுருக்கேன், என்ன மாதிரியான ஜாப் எனக்கு செட் ஆகும், என்ன மாதிரியான பிஸ்னஸ் நான் பண்ணலாம் அப்படின்றவங்களுக்கான பதிவு இது. ஸோ அந்த பதிவை வந்து நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த பதிவு வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து உங்களை வந்து இந்த வீடியோக்கள் வந்து சேர்ந்துட்டே இருக்கும். நீங்கள் வந்து இந்த பதிவை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா. ஸோ நம்ம வாங்க வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம். 2025 அப்படின்னா என்ன? முதல்ல வந்து இந்த வருடம் யாரை நோக்கி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வருடம் வந்து பார்த்திங்கன்னா செவ்வாயோட ஆதிக்கத்தில் இருக்குது. அதாவது நம்பர் 9, 2 + 0 + 2 + 5. ஸோ டோட்டலாக நம்ம வந்து ஆட் பண்ணோன்னா நம்பர் 9. ஸோ நம்ம 9ல் வந்துட்டு நம்ம இந்த வருடமே வந்து ட்ராவல் ஆக போகுது. நம்பர் 9 அப்படின்றது யார் அப்படின்னா செவ்வாய். செவ்வாய்ன்றது யார் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா வந்து ஒரு இருக்கிறதுலே நம்ம பிக்கஸ்ட் நம்பர்ஸ். ஸோ நம்ம நியூமராலஜி பற்றி நம்ம நிறைய விஷயங்கள் வந்து பார்த்துருக்கோம். ஸோ அந்த நியூமராலஜி அப்படின்னா என்ன, இந்த நியூமராலஜியில் என்னென்ன நம்பர்ஸ் இருக்குது, அந்த நம்பர்ஸ் யாரெல்லாம் வந்து ஆதிக்கம் செலுத்துகிறாங்க அப்படின்றத பற்றிலாம் நம்ம நிறைய பதிவுகள் வந்து போட்டிருக்கோம். ஸோ நம்மளோட பதிவுகள்லேயே வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து அந்த லிங்க் எல்லாமே கொடுத்துருக்கு. ஸோ நீங்கள் அதெல்லாம் பேசிக்கான விஷயங்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நமக்கு நிறைய பதிவுகள் வந்து முந்தைய பதிவுகள் போட்டிருக்கோம். அதெல்லாம் பார்த்துட்டு இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும். ஸோ நம்ம வந்து இந்த 9 அப்படின்ற விஷயம் என்ன அப்படின்னா செவ்வாய். செவ்வாய் அப்படின்றது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்பவே வந்து முருகன், நம்ம வந்து ஒரு கோபம், வேகம், ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் நம்ம சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி ஃபாஸ்ட், ரொம்பவே ஃபாஸ்ட்டாக வேகமாக செயல்படக்கூடிய ஒரு விஷயம்தான் வந்து இந்த செவ்வாய். இப்போ செவ்வாய் அப்படின்றது எப்படி நமக்கு இருக்கும் அப்படின்னா அது வந்து சிகப்பு நிறத்தில் இருக்கும். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ரொம்ப வீரியம் மிக்கது. போர் அப்படின்னு நம்ம ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா நம்ம வந்து அந்த செவ்வாயை தான் நம்ம வந்து போருக்கு, ப்ளஸ் வந்து எங்கெல்லாம் நம்ம வந்து வேகமாக செயல்படணும், எங்கே வந்து தைரியமாக இருக்கணும், எங்கெல்லாம் வந்து நம்ம வந்து வீரமாக இருப்போம். ஸோ இது எல்லாத்தையும் குறிக்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த செவ்வாய். அந்த செவ்வாய் அப்படின்றது வந்துட்டு நம்ம வந்து பாசிட்டிவ் ஆஸ்பெக்ட் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த செவ்வாய் அப்படின்றது வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா முருகனோட அம்சமாக நம்ம பார்க்குறோம். ஸோ நிலம் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து இது ஆதிக்கமாக இருக்குது. ஸோ அப்போ வந்து இந்த வருஷம் வந்து நம்ம நிலம் அப்படின்னு பார்க்கும்பொழுது முதன்மையாக வந்து இந்த ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் வந்து நல்ல ஒரு முன்னேற்றம் அடைவதற்கான வாய்ப்புகள் வந்து அதிகம். ஸோ இந்த 2025 வந்து பார்த்திங்கன்னா லேண்ட் வந்து நல்ல ரேட்டுக்கு போகும். நீங்கள் வந்து எந்த ஏரியாவில் இருந்தாலும் சரி அந்த இடத்தோட மதிப்புகள் வந்து உயரும். ஸோ அதனால் நீங்கள் உங்ககிட்ட ஒரு நல்ல சேமிப்பு இருக்குது, அந்த சேமிப்பை வச்சு ஒரு நிலம் வாங்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் வந்து நிலம் வாங்கலாம். ஸோ அந்த நிலம் வந்து அடுத்த வருடத்தில் வந்து ஏற்கனவே உங்ககிட்ட வந்து ஏதாவது நிலம் இருக்குது விற்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா வந்து இந்த வருடம் அந்த நிலம் வந்து அதிக விலைக்கு வந்து நீங்கள் ஏற்கனவே எதிர்பார்த்த விட நல்ல விலைக்கு வந்து விற்கலாம். அதே மாதிரி இந்த வருடம் அந்த நிலம் வாங்குவது, நிலம் விற்பது, அதற்கு வந்து இடைத்தரகராக இருக்கிறவங்க, அந்த நிலம் சார்ந்த தொழில்கள் செய்வாங்க, பட்டா ரிஜிஸ்டர் பண்ணுறது, அந்த பட்டா வந்து நமக்கு ரிஜிஸ்டர் பண்ணி வாங்கி தர்றதுக்கு ஒரு வக்கீல் இருப்பார் அவர். ஸோ அந்த யாரெல்லாம் வந்து அந்த ரிஜிஸ்டர் ஆஃபீஸை வந்து நம்பி டெய்லி வந்து ஒர்க்கு பண்ணிகிட்டு இருக்காங்களோ, டெய்லி வேலைப்பாடுகள் நடந்துக்கிட்டு இருக்கோ, அது சம்மந்தமான தொழில்கள் வந்து நல்ல வந்து சிறப்படையும்.
ஸோ அது ரிலவெண்ட்டாக என்னென்னலாம் இருக்குது அப்படின்னா நம்ம வந்து செவ்வாய் அப்படின்னா நம்ம வந்து ஆன்லைன் அப்படின்றதையும் நம்ம சொல்லலாம், வந்து கணிப்பொறி மென்பொருள் அப்படின்றதையும் நம்ம சொல்லலாம், இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்லலாம். ஸோ மெயினாக அதில் வந்து சிவில் இன்ஜினியரிங்கும் நம்ம சொல்லலாம். ஸோ சிவில் இன்ஜினியரிங் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து சிவில் இன்ஜினியர்ஸுக்குமே நல்ல ஒரு வாய்ப்புகள் வந்து இந்த வருடம் வரும். ஸோ அப்போ வந்து சிவில் இன்ஜினியர்ஸு நல்ல பெரிய பெரிய பில்டிங்ஸு, நல்லா வந்துட்டு ரோடு, பிரிட்ஜஸ்ஸு, பிரிட்ஜ் கான்ட்ராக்டு, ரோட் கான்ட்ராக்டு, பெரிய வீடுகள், பெரிய வந்துட்டு மாளிகைகள், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஷிப் பில்டிங், ஸோ கப்பல் கட்டுறது, இப்போ வந்து போர் துறை, அடுத்து நம்ம வந்து பார்த்தோன்னா ஸோ சிவில் இன்ஜினியரிங் ஒன்று பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் வந்து வீடு மனைகள் விற்பது வாங்குவது அதை பார்த்துருக்கோம். ஸோ இது சம்மந்தமாக இருக்கிற தொழிலில், இது சம்மந்தமாக இருக்கிற பிஸ்னஸில் இருக்கிறவங்களுக்கு இந்த வரப்போகிற வருடம் வந்து ரொம்பவே நல்ல வருடமாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து போர், வார் அப்படின்னாலே வந்து அது செவ்வாய் தான். ஸோ செவ்வாய் அப்படின்னா என்னதுன்னா வார், சண்டை. ஸோ இப்போ அந்த போருக்கு நம்ம வந்து என்னென்ன விஷயங்கள்லாம் பயன்படுத்துவோம் அப்படின்னா இரும்பு கருவிகள்லாம் பயன்படுத்துவோம். இரும்பினால் ஆன நிறைய வந்துட்டு உலோகங்களில் வந்து நம்ம செஞ்ச நிறைய மெட்டல்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ ஸ்டீல் அப்படின்ற ஒரு விஷயம் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து நமக்கு வந்து வாருக்கு என்னெல்லாம் பயன்படுத்தணும் அப்படின்னா அந்த காலத்தில் இருந்து வேல், கத்தி, கம்பு, அந்த மாதிரி விஷயங்கள், கேடயங்கள் அதெல்லாம் நம்ம பயன்படுத்தணும் இல்லையா. இப்போ வந்து நம்ம வந்து லேட்டஸ்ட்டாக இப்போ நம்ம வந்து இருக்கிறதுல வந்து நம்ம அணுகுண்டு வரைக்குமே வந்துட்டு அணு ஆயுத சோதனைகள் வரைக்குமே நம்ம வந்து நிகழ்த்தியாச்சு. ஸோ அப்படின்றப்போ வந்து இப்போ வந்து நமக்கு ஏர்ஃபோர்ஸு, அதுக்கப்புறம் வந்து ஆர்மி, நெக்ஸ்ட்டு நேவல், அந்த மாதிரி நமக்கு வந்து நிறைய விங்ஸ் வந்துருக்கு. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஸ்மார்ட் மெட்டீரியல்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதில் வந்து இந்த காம்போசைட் மெட்டீரியல்ஸு, பாலிமர்ஸு, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் மெட்டீரியல்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணிட்டுருக்கோம், ஸ்மார்ட் மெட்டீரியல்ஸ் பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி வந்து நம்மளே வந்து நிறைய கன்ஸ் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுறோம் இன் இந்தியா. ஸோ அந்த மாதிரி நிறைய மெட்டீரியல்ஸு, மெட்டலில் வந்துட்டு நிறைய நமக்கு வந்து டெக்னாலஜி வைஸ் வந்து நிறைய நம்ம வந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கோம். ஸோ நம்மளை பாதுகாக்கிறதுக்கு டிஃபென்ஸில் வந்துட்டு நமக்கு வந்து நிறைய விஷயங்கள் வந்து இந்த வருஷம் வந்து அதுக்காக செலவிடுறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகம். நிறைய வந்துட்டு அதுக்கு ரிலவெண்ட்டான எக்யூப்மெண்ட்ஸ் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுறது, அது ரிலவெண்ட்டான பிஸ்னஸ் வந்து நல்லபடியாக நடக்கும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களில் வந்து நம்ம டிஆர்டிஓ வந்து இருக்குது அப்படின்னா அங்கே வந்து டெஸ்டிங்கில் இப்போ வந்து ரிசர்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்மார்ட் மெட்டீரியல்ஸ் நிறைய வந்து பண்ணிட்டுருக்காங்க. ஸோ இப்போ இந்த மாதிரியான மெட்டீரியல்ஸ் ரிலவெண்ட்டாக இருக்கிற ஜாப்ஸ் வந்து நமக்கு நல்லாவே இருக்கும். ஸோ நம்ம இப்படி அப்படின்னு பார்க்கும் பொழுது மெட்டீரியல்ஸ், மெட்டல்ஸ் அப்படின்னு வரும்பொழுது நம்ம கூடவே வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸையும் நம்ம வந்து பார்த்துக்கணும். ஸோ இப்போ மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஸ்மார்ட் மெட்டீரியல்ஸு, உலோகங்கள் வந்து எடுக்கிறது. ஸோ இப்போ உலோகங்கள் நமக்கு எங்கேருந்து கிடைக்குது அப்படின்னு பார்த்தோம்னா மைனிங் இன்ஜினியரிங்லேருந்து நமக்கு கிடைக்குது. ஸோ இப்போ அந்த மைனிங் இன்ஜினியர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து உலோகத்தை வந்து நமக்கு நிலத்திலேருந்து வெட்டி எடுத்து அது நமக்கு வந்து அதிலேருந்து நம்ம வந்து ஒரு மெட்டலை வந்து ரா மெட்டீரியலை ரெடி பண்ணி அந்த ரா மெட்டீரியல்லேருந்து நமக்கு வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து சோர்ஸாக என்ன மெட்டீரியல் கிடைக்குமோ அதை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அதை டெஸ்ட் பண்ணி அது ஆர்என்டியில் வந்து நம்ம லேபில் வந்து டெஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் அந்த மெட்டீரியலை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து ஒரு என்ன உலோகம் நம்ம செய்யணுமோ, என்ன விஷயம் நமக்கு செய்யணுமோ, ஒரு டேங்கர் செய்யணுமா, இல்லை வந்து ஒரு ஏர்க்ராஃப்ட் செய்யணுமா, இல்லை ஒரு ஷிப்பு செய்யணுமா, அந்த மாதிரியான விஷயங்களில் வந்து நம்ம வந்து என்னென்னலாம் அதுக்கு வந்து தேவையோ, அந்த போர் கருவிகள் என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் நம்ம வந்து நம்ம க்ரியேட் பண்ணுறதுக்கு, மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து ஒரு வாய்ப்புகள் வந்து இருக்கும். அந்த சம்மந்தமான தொழில்கள் வந்து நல்ல வளர்ச்சி அடையும். ஸோ இது 3ம் வந்துருச்சு. ஸோ இன்னும் வந்து நமக்கு செவ்வாயில் என்ன இருக்குது அப்படின்னு நம்ம கேட்டோம்னா வந்து செவ்வாய் அப்படின்னா வந்து ரொம்பவே வந்து ஒரு ஆக்ரோஷமாக வேகமாக போகிறது. ஸோ அப்போ செவ்வாய் அப்படின்ற விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீடு அப்படின்றது இருக்குது. இப்போ ஸ்பீடு எதிலெல்லாம் ஸ்பீடு இருக்குது அப்படின்னா புல்லட் ட்ரெயின், ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா அதிவேகமாக போகக்கூடிய கார்கள், அதிவேகமாக போகக்கூடிய வந்துட்டு நமக்கு வந்து ஃப்ளைட்டு, ஸோ அந்த மாதிரி ஜெட்டு. ஸோ இது மேனுஃபேக்சரிங் பண்ணுற கம்பெனிஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல லாபத்தை வந்து வரப்போகிற வருடம் வந்து வாங்க போகிறாங்க. இது சம்மந்தமாக இருக்கிற துறைகளில் வேலை பார்க்குறவங்களுக்கு நல்ல வந்துட்டு ஒரு முன்னேற்றம் வந்து இருக்க போகுது இந்த 2025. ஸோ இந்த 2025 வந்து போன வருடம் மாதிரி இல்லாமல் இந்த வருடம் ரொம்பவே வந்துட்டு சுறுசுறுப்பாகவும், ரொம்ப வேகமாகவும், ரொம்ப உத்வேகமாகவும், ரொம்ப ஒரு வார் ரூம் பேசிஸில் வந்துட்டு ரொம்பவே வேகமாக வந்து இந்த வருடம் வந்து நகரப்போகுது. ஸோ அந்த வருடத்தில் வந்துட்டு நம்ம எல்லாமே ரொம்ப வந்து ஸ்பீடாக வந்து போகுது. ஸோ அப்போ அந்த ஸ்பீடுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து மாற்றிக்கணும், நம்மளை வந்து அப்டேட் ஆகிக்கணும். ஸோ இப்போ வந்து நம்ம என்ன தான் நமக்கு வந்து
கோபங்கள் என்ன வந்து நமக்கு வந்து எதிர்ப்புகள் என்ன வந்தாலும் அதை வந்து நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணி மெடிடேஷன் பண்ணி அந்த துறையில் வந்து இருந்து நம்ம வந்து சாதிச்சுக்கணும். ஸோ லாபம் எதுலெல்லாம் வருது அப்படின்றத பார்த்துட்டோம். ஸோ இப்போ ஷேர் மார்க்கெட் அப்படின்ற விஷயம் வந்து எல்லாரோட மனசுலையுமே இருக்கும். அப்போ ஷேர் மார்க்கெட்டில் யாரெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணலாம், எதில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த 9ஆம் நம்பரை வந்து டிபெண்ட் பண்ணி இருக்கிற ஃபீல்டு நம்ம வந்து பார்த்தோம். ஒன்று வந்து டிஃபென்ஸு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கணிப்பொறி மென்பொருள், அதாவது ஐடி, தென் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்மார்ட் மெட்டீரியல்ஸ்ன்னு சொன்னோம். அதுக்கப்புறம் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங், லேண்டு. ஸோ இந்த மாதிரி ஒரு 6 விஷயம் வந்து சொல்லியிருக்கோம். ஸோ இந்த 6 விஷயத்தில் வந்து நம்ம வந்து கோல்டு விட்டாச்சு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, கோல்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த வருஷம் நீங்கள் போன வருஷத்தை விட கொஞ்சம் வந்து அது ஃபால் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகம். ஸோ வந்து 9 அப்படின்றப்போ நம்ம வந்து குரு வந்து நட்பாகவே இருந்தாலும் இந்த வருடம் வந்து போன வருடத்தை அளவுக்கு இந்த வருஷம் வந்து கொஞ்சம் வளர்ச்சிகள் வந்து கம்மியாக தான் இருக்கும். ஸோ நம்ம வந்து கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறத விட இந்த மாதிரி டைவர்சிஃபிகேஷனில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும் இந்த வரப்போரோட வருடம். ஸோ வந்து கோல்டில் வந்து பெரிய அளவுக்கு வந்து லாபம் இருக்காதா அப்படின்னு கேட்டோம்னா இருக்கும். ஆனால் வந்து போன வருஷம் இருந்த அளவுக்கு இப்போதைக்கு இருக்காது. ஸோ அதனால் வந்து நம்ம மற்ற விஷயங்களில் நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணுறது ரொம்பவே நல்லது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரியான இதில் வந்து நீங்கள் ஷேரில் வந்து வாங்கி வச்சாலும் சரி, தென் வெஹிக்கிள்ஸ், அதில் வந்து ஹைப்ரிட் வெஹிக்கிள்ஸில் இப்போ வந்து புதுசாக வந்துட்டுருக்கிற அந்த வெஹிக்கிளில் வந்து நீங்கள் அந்த மாதிரியான ஷேரில் வந்து நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து என்ஏவி வேல்யூஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். தென் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது ஒரு எஸ்ஐபி போடணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இது சார்ந்த இதுக்கு ரிலவெண்ட்டாக இருக்கிற டெஃபென்ஸு இதுக்கு ரிலவெண்ட்டாக என்னெல்லாம் இருக்கோ அதில் நீங்கள் வந்து ஃபண்ட்ஸை வந்து இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லாவே வந்து ரிட்டர்ன்ஸ் வந்து இருக்கும். ஸோ ஒரு எஸ்ஐபியோ இல்லை வந்து ஒரு ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதா இருக்கட்டும், எதாக இருக்கட்டும், எல்லாமே இதுக்கு ரிலவெண்ட்டாக இப்போ நம்ம சொன்ன பேசின ஃபீல்டுக்கு ரிலவெண்ட்டாக நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு லாபம் வந்து கிடைக்கும். ஸோ நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ஐடி ஃபீல்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல், சிவில், எலக்ட்ரிக்கல், இந்த மாதிரியான விஷயங்களில் வந்து நமக்கு வந்து ரொம்பவே வந்து முன்னேற்றங்கள் வந்து இருக்கும். அதுக்கப்புறம் தொடர்பு, நம்ம வந்து கம்யூனிகேஷன் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது இப்போது இந்த வருடம் வந்து பார்த்திங்கன்னா காலபுருஷ தத்துவத்துப்படி செவ்வாய் வந்து இந்த வருஷம் பிறக்கும் பொழுது முதல் மாதம் 1ஆம் தேதி வந்து ஜனவரி 1 வந்து காலபுருஷனுக்கு 4ஆம் இடத்துல வந்து இருக்குது. அதாவது கடகமனையில் வந்து இந்த செவ்வாய் வந்து இருக்குது. ஸோ அப்போ கடகமனையில் செவ்வாய் இருக்குது, 4ஆம் இடத்துல இருக்குன்னா அது வந்து 4ஆம் இடம் அப்படின்றது தாயையும் ப்ளஸ் வந்து வீடு, வாசல், மனை அதையும் குறிக்கிறது. ஸோ இப்போ இந்த முதல் வருடம் ஜனவரி மாதத்தில் நீங்கள் ஏதாவது லேண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் வச்சுருக்கீங்க, அந்த மாதிரியான லேண்டு எதுவும் புதுசாக வாங்கணும்னு நினைக்கிறீங்க, தை மாதம் வாங்கலாம்னு நினைக்கிறீங்கன்னா தாராளமாக நீங்கள் வந்து செய்யலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா அந்த செவ்வாய் வந்து 5ஆம் இடத்துக்கு போகுது. ஸோ 5ஆம் இடம் அப்படின்றது வந்து அபூர்வ புண்ணியஸ்தானம். அப்போ அந்த பிப்ரவரி மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லாவே வந்துட்டு ஏதாவது பூர்வீக சொத்துக்கள் எதுவும் வர வேண்டியிருக்கு அப்படின்னா வந்து அந்த சொத்துக்கள் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்குது, இல்லை அந்த சொத்து சம்மந்தமான எதுவும் கேஸ் நடக்குது கோர்ட்டில் அப்படின்னா அது வந்து உங்களுக்கு சாதகமாக அமைகிறதுக்கு நீங்கள் வந்து ஒரு பிப்ரவரி மாதம் வரைக்கும் வெயிட் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அதே செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மார்ச் மாதம் வந்து பார்த்திங்கன்னா வந்து 6ஆம் இடத்துக்கு வந்து வருது. ஸோ வந்து காலபுருஷ தத்துவத்துக்கு 6ஆம் இடத்துல வந்து வரும்பொழுது அது எங்கே வந்து இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கன்னி மனையில் வந்து இருக்கும். கன்னிக்கும் புதனுக்கும் செவ்வாய்க்கும் ஏற்கனவே பகை. ஸோ வந்து இந்த மார்ச் மாதத்தில் வந்து நீங்கள் வந்து புதுசாக எதுவுமே வந்துட்டு எந்த தொழிலுமே வந்து ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. அதுவும் இல்லாமல் முக்கியமாக வந்து இந்த மிதுன லக்னம், கன்னி ராசி, கன்னி லக்னத்தில் பிறந்தவங்க இந்த மார்ச் மாதம் மட்டும் வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணுறதை வந்து தவிர்க்கணும். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா மற்ற எல்லாருமே வந்து இந்த மேஷ ராசி, விருச்சக ராசி, மேஷ லக்னம், விருச்சக லக்னத்தில் பிறந்தவங்க இந்த மார்ச் மாதம் வந்து அவங்களுக்கு விதிவிலக்கு. நெக்ஸ்ட் அதே மாதிரி இந்த மகரம், கும்பம் இதில் இருக்கவங்களுக்கு நீங்கள் வந்து அந்த மிதுனத்துக்கும் கன்னிக்கும் என்ன சொன்னோமோ அதே தான். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா சனி பயிற்சி வந்து நடக்க இருக்குது மார்ச் மாதம்.
ஸோ அந்த மீனத்துக்கு வந்து போகுது. ஸோ அதுக்கு ரிலவெண்ட்டாக நம்ம பார்க்கும் பொழுது இந்த செவ்வாய் வந்து ஏப்ரல் மாதம் வந்து பார்த்திங்கன்னா 7ஆம் இடத்துக்கு வரப்போகுது. ஸோ களத்திர ஸ்தானத்தில் வந்து செவ்வாய் வந்து இருக்க போகுது. அது வந்து சுக்கிரனோட வீட்டில் வந்து இருக்க போகுது. சுக்கிரனும் செவ்வாயும் வந்து சமம். ஸோ அப்போ நம்ம லக்னத்திலேருந்து காலபுருஷ தத்துவத்துப்படி இது 7ஆம் இடத்துக்கு வரும்பொழுது அந்த மாதம் நமக்கு வந்து திருமணம் சம்மந்தமாக நமக்கு வந்து என்னெல்லாம் நீங்கள் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து தாராளமாக நீங்கள் பண்ணலாம். எப்போ வந்து இந்த மார்ச் மாதம் வந்து பார்த்திங்கன்னா வந்து செவ்வாயும் சனியும் வந்து ஒன்றா பார்த்துக்குது. ஸோ அந்த மார்ச் மாதம் வந்து ஒரு பெரிய இயற்கை சீற்றங்கள் நிகழ்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது. நிலநடுக்கம் இல்லைனா வந்து ஒரு எரிமலை வந்து வெடிக்கிறது, ஸோ வந்து எங்கேயாவது வந்து ஆக்சிடென்ட்ஸ் நடக்கிறது, இயற்கை சீற்றங்கள் நடக்கிறது, இது எல்லாமே நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த செவ்வாய் வந்து 8, 9, 10, 11, 12ஆம் இடத்துக்கு வரும்பொழுது கண்டிப்பாக வந்து சனியும் வந்து இந்த செவ்வாயும் இணையும் பொழுது, அது எப்போ இணையும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சனி வந்து பார்த்திங்கன்னா 1.5 வருஷத்துக்கு 3 வருஷத்துக்கு அந்த மீனத்தில் தான் இருக்க போகுது. ஸோ இந்த செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா 8ஆம் இடமான அதோட வீடு விருச்சகத்துக்கு வரும். அது வந்து எப்போ வரும் விருச்சகத்துக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து நமக்கு வந்து மே மாதம் வந்து வரும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா தனுசுக்கு வந்து ஜூன் மாதமும், மகரத்துக்கு வந்து ஜூலை மாதமும், கும்பத்துக்கு வந்து ஆகஸ்ட்லேயும், மீனத்துக்கு வந்து செப்டம்பர்லேயும் வரும். ஸோ அந்த செப்டம்பர் மாதம் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு அதே மாதிரி ஒரு பேரழிவு நிகழ்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கடுத்து அதை விட்டு கிராஸ் பண்ணி அது போயிடுச்சு அப்படின்னா அக்டோபரில் இருந்து நமக்கு மறுபடியும் வந்து நார்மலான லைஃப் வந்து லீட் பண்ணலாம். ஸோ இந்த செவ்வாயை வச்சு இந்த 2025 எப்படி இருக்கும் அப்படின்றத பார்த்தோம். என்னென்ன மாதிரியான தொழில்கள் செய்யலாம் அப்படின்றத பார்த்தோம். என்னென்ன விஷயங்கள்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு பார்த்தோம். இந்த வருடமே ரொம்ப வேகமாக போகும். ஸோ வேகமாக செல்கிற இந்த வருடத்தில் வந்து நம்ம வந்து இந்த டிராஃபிக் சிக்னல்ஸு, டிராஃபிக்கு, இந்த வண்டி வாகனங்கள் வந்து பெருக்கம், இந்த வண்டி வாகனங்களில் வந்து நம்ம செல்லும்பொழுது ரொம்பவே கவனமாக செல்லணும். இந்த சனிக்கிழமை வந்து பிரயாணம் செய்கிறத வந்து குறைச்சிக்கணும். அதுக்கடுத்து வெளிநகரங்கள், வெளி மாநிலங்களுக்கு பிரயாணம் செய்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த சனிக்கிழமை ட்ராவல் செய்கிறத வந்து குறைச்சிக்கணும். இந்த செவ்வாய் அப்படின்ற ஒரு விஷயம்னாலே அடுத்த வருடம் முழுவதுமே நீங்கள் வந்து சனிக்கிழமை யாராவது வெளியில் எப்போதுமே ட்ராவல் பண்ணிட்டுருப்போம், இந்த சனிக்கிழமை நான் வந்து தொலைதூரம் போகிறேன் அப்படின்னா ரொம்பவே கவனமாக இருக்கணும். முடிஞ்ச வரைக்கும் வந்து அதில் வந்து பயணங்களை வந்து தவிர்த்துக்கிறது நல்லது சனிக்கிழமை. மற்றபடி நீங்கள் வந்து மற்ற எந்த நாளாக இருந்தாலுமே நீங்கள் வந்து தாராளமாக வந்து பயணம் செய்யலாம். அதே மாதிரி அடுத்த வருடம் உங்களுக்கு என்ன நல்லது நடக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சாலும் நீங்கள் வந்து முருகனை வழிபட்டுட்டு அந்த அந்த செயலை நீங்கள் வந்து செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து பாசிட்டிவாக நடக்கும். அதே மாதிரி வந்து நீங்கள் சிகப்பு வர்ணம் கொண்ட ஆடைகளை வந்து அணிவது, இல்லைனா வந்து அது ஒரு கைக்குட்டையாக வந்து நீங்கள் வந்து பயன்படுத்துவது, உங்கள் பாக்கெட்டில் எப்போவுமே உங்கள் கூட வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது. அடுத்த வருடம் முழுவதுமே வந்து சிகப்பு, செவ்வாயோட ஆதிக்கம் மிகுந்த ஒரு வருடம். ஸோ செவ்வாயோட ஆதிக்கம் மிகுந்து இருக்குன்னா அந்த வருடம் முழுவதுமே உங்களுக்கு வந்து ரொம்ப வேகமாக நகரும். ரொம்பவே வந்து அது ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து அந்த பீரியட் வந்து நகரும். ஸோ நம்ம யாரெல்லாம் வந்து லேசியாக இருக்கோமோ அவங்க எல்லாரையுமே அது வந்து அடுத்த வருடம் ரொம்ப வேகமாக ஓட வச்சிடும். ஸோ அடுத்த வருடம் ரொம்பவே நமக்கு பாசிட்டிவான வருஷமாக இருக்கும். ஸோ நம்ம எந்த அளவுக்கு வேலை செய்கிறோமோ அந்தளவுக்கு நமக்கு வந்து உழைப்புக்கு தகுந்த ஊதியம் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ நம்மளை வந்து தாமசத்தில் இருந்து ரொம்ப ஒரு ஆக்டிவான பர்சனாக வந்து மாற்றுறதுக்கு இந்த வரப்போகிற 2025 நமக்கு வந்து நல்ல ஒரு மாற்றங்களையும் நல்ல ஒரு மாறுதல்களையும் நமக்கு வந்து கொடுக்கப்படுது. ஸோ இந்த 2025 வந்து நம்ம வந்து வேண்டி விரும்பி வரவேற்று அந்த 2025 நமக்கு எல்லாருக்குமே ஒரு நல்ல ஒரு ஆண்டாக வந்து அமையணும் அப்படின்றத வேண்டிட்டு இந்த பதிவை வந்து இதோட நான் வந்து முடிக்கிறேன். ஸோ இந்த பதிவை வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இந்த பதிவு மாதிரியே நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 2025 வந்து யாருக்கெல்லாம் வந்து அது லக்கியஸ்ட் இயர் அப்படின்ற பதிவை வந்து அடுத்த பதிவாக நம்ம வந்து பார்ப்போம். ஸோ அன்டில் தென் பை பை. திஸ் இஸ் தினேஷ். இது உங்கள் ஸ்டைல் ப்ரோ. தேங்க்யூ.